ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். நம்ம ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலில் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் கொண்டு வரது ஒரு வழக்கம் தாங்க. ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் தான் ஹியூண்டே எக்ஸ்டர் ஃபேஸ் லிஃப்டோடைய பேஸ் லெவல் HX2 வேரியண்ட்டோட ரிவ்யூ வந்து கொண்டு வந்திருந்தோம். ஓகே, அதை தொடர்ந்து நம்ம வந்து பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேரியண்ட் கொண்டு வந்திருக்கேன். என்ன வேரியண்ட்டுங்க? HX4 வேரியண்ட். ஓகே, ஸோ முன்ன வந்து பார்த்தீங்கன்னா ஹியூண்டே எக்ஸ்டரோடைய வேரியண்ட் லைனப் வந்து EX, S, SX அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, அதில் வந்து எஸ் வேரியண்ட்டுங்கிறது பர்டிகுலர்லி ஒரு மாதிரி வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டாக இருந்தது. ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த வேரியண்ட்டுக்கு பதிலாக இப்போ வந்து HX4 வேரியண்ட் வந்து பெஸ்ட் வேல்யூ அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஓகே, உள்ள என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்களும் முடிவெடுங்க. இது வேல்யூ ஃபார் மணியா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து பகிர்ந்துக்கங்க. ஓகே, இந்த HX4 வேரியண்ட்டோடைய ப்ரைசிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே வேல்யூ ஃபார் மணியாக தாங்க இருக்குது. ஓகே, 7,21,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங்க்கு இந்த HX4 வேரியண்ட்டோடைய பெட்ரோல் மேனுவல் வெர்ஷன் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஓகே, இதில் AMT ஆப்ஷன் கிடையாது சாட்லி, பட் மேனுவல் இருக்குது. அண்ட் மேனுவலில் CNG ஆப்ஷனும் இருக்குது. உங்களுக்கு வந்து மேனுவலோடைய CNG வெர்ஷன் ஆப்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 8,26,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ அந்த ப்ரைஸுக்கு இது வேல்யூ ஃபார் மணியாக இருக்கா, ஒர்த்தா இருக்கா? 9 லட்ச ரூபா ஆன் ரோட் ப்ரைஸுக்கு இந்த பெட்ரோல் வண்டி உங்களுக்கு ஓகேவா? அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்குங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. இன்னைக்கு இந்த HX4 வேரியண்ட் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த சந்திரா ஹியூண்டே ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஸோ எனி ஹியூண்டே கார் ரீதியான டெஸ்ட் ட்ரைவ்ஸ், புக்கிங்ஸ் எல்லாத்துக்குமே தாராளமாக நீங்கள் அவங்கள தொடர்பு கொள்ளலாம். ஓகே, மேலும் உங்களுக்கு கார் வாங்குறதுக்கு டவுட்ஸ் இருக்குது, பையிங் டவுட்ஸ் இருக்குது, கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய கன்சல்டேஷன் நம்பர் கொடுத்துருக்கேங்க மேலே ஸ்க்ரீனில். தாராளமாக எங்கள் கூட நீங்கள் வந்து பேசலாம். என்கிட்டயே கூட நீங்கள் வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, ஸோ வாங்க நம்ம வந்து ஹியூண்டே எக்ஸ்டர் HX4 வேரியண்ட்டில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அதை பார்த்துடலாம். வேல்யூ ஃபார் மணியா இல்லையா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க உள்ள போய் பார்த்துடலாம். வாங்க மக்களே, ஹியூண்டே எக்ஸ்டர் ஃபேஸ் லிஃப்டோடைய HX4 வேரியண்ட்டில் என்னென்ன சிறப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். பொதுவாகவே ஒரு கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் விற்கிறது மிட் லெவல் வேரியண்ட்ஸாக தான் இருக்கும். அதில் வந்து இந்த மிட் லெவல் வேரியண்ட் பர்டிகுலர்லி இந்த வண்டியை பார்த்த உடனே என்னை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. அதுக்கான காரணம் என்னென்ன அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, முதல்ல நம்ம வந்து என்ஜின் ஸ்பெக்ஸ் பேசிடுவோமா? ஸோ ஹியூண்டே எக்ஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலகாலமாக கிடைக்கிறது உங்களுக்கு ஒரே ஒரு என்ஜின் மட்டுமே, காப்பா என்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் காப்பா நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின், 83 PS மேக்ஸிமம் பவர், 113 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க், 5 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ். இதுதான் இந்த என்ஜினோடைய ஸ்பெக்ஸாக இருக்குது. இந்த HX4 வேரியண்ட்டில் உங்களுக்கு மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும்தான். ஆனால் HX4 ப்ளஸ் அப்படின்னு ஒரு வேரியண்ட் இருக்குது. இதுக்கு கீழே HX3 ஒரு வேரியண்ட் இருக்குது. அந்த வேரியண்ட்லாம் உங்களுக்கு வந்து AMT கியர் பாக்ஸ் ஆப்ஷனும் கிடைக்குது. ஆனால் HX4ல மட்டும் என்னன்னு தெரியல, AMT ஆப்ஷனே அவங்க வந்து கொடுக்கல. ஓகே, ரைட். ஸோ இதுதான் என்ஜினோடைய ஸ்பெக்ஸ். அடுத்தது லுக்ஸ் அப்படின்னு பார்த்துருவோமா? நம்ம ஏற்கனவே பேஸ் லெவல் HX2 பார்த்துட்டோம். ஸோ ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ் இல்லை. இந்த புது ஃபேஸ் லிஃப்ட் அப்படிங்கிற பெயருக்கு ஏற்ற மாதிரியே ஃபேஸில் லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஃபேஸில் ஒரு தாடி வச்சுருக்காங்க, ஒரு ஃப்ரெஞ்ச் பியர்டு. ஸோ நீங்கள் பார்க்கலாம், கிரில்லை நல்லா பிரம்மாண்டமாக பெருசு பண்ணியிருக்காங்க. பிளாக் கலரில் ஃபினிஷ் வந்து சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டாலிக் ஷாம்பெயின் கோல்டு ஃபினிஷில் ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் வந்து வண்டியோடைய ஃபுல் அகலத்துக்கும் ஃப்ளோ ஆகுது. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே, ஸோ இதெல்லாமே ஃபேஸ் லிஃப்டோடைய சின்ன சின்ன பிட்ஸுங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டர் அப்படிங்கிற இந்த பிளேட்டிங் இருக்கு இல்லையா, இந்த பிளாக் கலர் ஸ்ட்ரிப், அதையுமே கொஞ்சம் தடியாக பண்ணியிருக்காங்க. முன்னை விட திக்னஸ் அகலமாக இருக்குது, அந்த பட்டையோட திக்னஸ். ஓகே, மேலும் இந்த வேரியண்ட்டில் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஆட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா LED DRLs ஆட் ஆகுது. HX2 வேரியண்ட்டில் LED DRLs இல்லை, ஆனால் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு LED DRLs, அந்த ஹெட் ஷேப்ட் ஐகானிக் LED DRLs உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் பெட்டரான லுக்ஸ் தருது அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் ஹெட்லாம்ப்ஸ் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா HX2 வேரியண்ட்டில் பார்த்த அதே சேம் நான் ப்ரொஜெக்டர் ஹாலோஜன் ஸ்கொயர் ஹெட்லாம்ப்ஸ் தான். ஒன்றுமே இல்லை, ஹெட்லாம்ப் வந்து வெறும்னு பிளாங்கான ஒரு ஹெட்லாம்ப், நல்லா ஸ்கொயராக பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ த்ரோ ஆக்சுவலி நல்லாயிருக்கும். ஆனால் ஹெட்லாம்ப் பார்க்குறதுக்கு தான் ஒரு மாதிரி ரொம்ப நார்மலாக இருக்குது, அவ்வளோதான். ஓகே, தென் இதுதான் ஓவரால் ஃப்ரண்ட்டோடைய லுக் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சைடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் சில பல விஷயங்கள் அடிஷ்னலாக ஆட் ஆகுது. இது வந்து ஸ்டாரி நைட் கலர், டார்க் ப்ளூ, அதனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாகவே தெரியுது. ஒரு மாதிரி டாப் எண்டோடைய லுக்கு மாதிரியே கொஞ்சம் ப்ரீமியமாகவே கொடுத்துருதுங்க. அந்த வகையில் குவைட் நைஸ். ஓகே, தென் இங்கே நீங்கள் பார்க்கலாம் வீல்ஸ் 15 இன்ச் வீல்ஸ் தான். ஸோ 15 இன்ச் வீல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே நீங்கள் பார்க்கலாம் R15 டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த வேரியண்ட்லேருந்தே 15 இன்ச் டயர்ஸ் கொடுத்துருக்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஏன்னா பழைய எஸ் வேரியண்ட்டில் 14 இன்ச் தான் கொடுத்தாங்க, இதில் 15 இன்ச் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 175/65 R15 அதான் டயரோடைய சைஸாக இருக்குது. அது கூடவே ஸ்டைலைஸ்டு ஸ்டீல் வீல்ஸாக கொடுத்துருக்காங்க. இது அலாய்ஸ் இல்லை, பார்க்குறதுக்கு தூரத்துலேருந்து அலாய் மாதிரியே இருக்குல்ல, ஆனால் இது வந்து ஸ்டைலைஸ்டு ஸ்டீல் வீல்ஸ். ஸோ க்ளோஸில் போய் தட்டி கட்டுறேன் பாருங்கள், இது இழுத்தா வரும்.
ஓகே. ஸோ ஸ்டைலைஸ்டு ஸ்டீல் வீல்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. வீல் கவர்ஸே ஸ்டைலிஷாக அலாய் மாதிரி டிசைனில் குவைட் நைஸுங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா HX2ஓட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு பாடி கலர்ட் டோர் ஹேண்டில்ஸ் வந்துடுது அண்ட் பாடி கலர்ட் ஓஆர்விஎம்ஸும் வந்துடுது. அது வந்து ஓகே. ஆனால் இன்னும் இண்டிகேட்டர் வந்து ஃபெண்டர் மவுண்டட் ஹாலஜன் பல்ப் இண்டிகேட்டர் தான் கொடுக்குறாங்க. எல்இடிஸ் இந்த வேரியண்ட்டில் இல்லை. மேலும் இந்த வேரியண்ட்டில் இது டார்க் கலருங்கிறதுனால நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியல. ஆனால் ஒயிட் கலர்லாம் எடுத்திங்கன்னா பேஸ் வேரியண்ட் மாதிரியே இந்த பில்லர்ஸ் எல்லாமே பாடி கலரில் தான் வரும், பிளாக் கலரில் வராது. ஸோ அந்த ஒரு க்ளீனான லுக் கிடைக்கல. ஆனால் டார்க் கலர்ஸுக்கு இது ரொம்பவே ப்ரீமியமாக அதை அப்படியே மாஸ்க் பண்ணி கொடுத்துருது. ஸோ நல்லாயிருக்கு. ஓகே. அண்ட் அது போக நீங்கள் கீழே பார்க்கலாம், இந்த பாடி கிளாடிங்கில் வரக்கூடிய அந்த சின்ன ஸ்ட்ரிப்பு, மெட்டாலிக் ஸ்ட்ரிப், அது வந்து ஒரு புது அப்கிரேடாக இருக்குது இந்த ஃபேஸ் லிஃப்ட்டை பொறுத்தவரை. ஓகே. அதுக்கப்புறம் ரூஃபில் உங்களுக்கு வந்து சன் ரூஃப் இல்லை அண்ட் ரூஃப் ரெயில்ஸும் இல்லை. இது வந்து ஒன் அமங் த பேஸ் வேரியன்ஸுங்கிறதுனால அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணல. பட் இருந்தாலும் பரவாயில்ல தாங்க. ஓகே. ஆனால் புதுசாக மாறி இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் வேரியண்ட்டில் HX2 வேரியண்ட்டில் நம்ம பார்த்தோம் இந்த சீப்பில்லர் கார்னிஷ் வந்து வெறும் மேட் பிளாக் பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு. ஆனால் இந்த வேரியண்ட்டில் கிளாசி பிளாக்ல கொடுத்துருக்காங்க. தெரியுதா? கிளாசி ஃபினிஷ். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு அப்கிரேட் அப்படின்னு சொல்ல முடியும் பேஸ் வேரியண்ட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. மற்றபடி ரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே HX2வில் பார்த்தது மாதிரியே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. இந்த வேரியண்ட்லேயுமே உங்களுக்கு ரியர் விண்ட்ஷீல்டு, வைப்பர், வாஷர், டீஃபாகர் இல்லை. அண்ட் இந்த புதுசாக இந்த ஸ்ட்ரிப்போடைய பேட்டர்ன் வந்து மாற்றிருக்காங்க. ஹாரிசான்டல் பேட்டர்ன் கிளாசி பிளாக் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. ரியர் டெயில் லேம்ப்ஸ் எல்லாம் ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் டெக்ஸ்டர் மாதிரியே சேமாக தான் இருக்குது. பெரிய சேஞ்ச் எதுவும் இல்லை. ஆனால் ரியர் பம்பர் வந்து மாறி இருக்குது. ரியர் பம்பரில் அதே ஷாம்பெயின் கோல்டு மெட்டாலிக் பேட்டர்ன் உங்களால் பார்க்க முடியும். அந்த ஆக்சன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, பார்க்குறது நல்லா இருக்குது. அண்ட் இந்த HX4 வேரியண்ட்டில் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் ஆட் ஆகுது. ஸோ ரிவர்ஸ் கேமரா தெரியுதா? எஸ், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா உண்டு. அந்த வகையில் எந்த ஒரு வருத்தமும் இல்லை. ஸோ உள்ள நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஆல்ரைட், HX4 வேரியண்ட்டோடைய இன்டீரியர் பார்ப்போம். ஃபுல்லாக ப்ளூ உலகமாக இருக்குல்ல ஃபர்ஸ்ட் கிளான்ஸில். எஸ், அதுதாங்க புது எக்ஸ்டர் ஃபேஸ் லிஃப்ட்டில் இன்டீரியருடைய கான்செப்ட், இன்டீரியருடைய தீமே வந்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே மாற்றிருக்காங்க. ஸோ ஒரு புதுமையான ஒரு இன்டீரியர் கலர் தீம் உங்களால் பார்க்க முடியும். இதில் ஆக்சுவலி புதுமையானதுன்னு இல்லை, நம்ம ஏற்கனவே ஹியூண்டை வென்யூலையும் இதே கலர் தீம் தான் பார்த்தோம். பேஜ் அண்ட் ப்ளூ, நேவி ப்ளூ கலரில் ஒரு மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த கேட்டகரியில் இந்த மாதிரி ஒரு யூனிக்கான கலர் தீம் இன்டீரியர் நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஓகே. டோர் பேட் உட்பட உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ப்ளூவாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கார்பன் ஃபைபருடைய பேட்டர்ன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா பேஸ் வேரியண்ட்டில், அதே விஷயம் இந்த வேரியண்ட்டுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகுது. நல்லாயிருக்கு. அது போக இந்த டோர் ஹேண்டிலுமே ஃபுல்லாகவே மெட்டாலிக் ஃபினிஷ் மாதிரி பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. குவைட் நைஸ். அண்ட் ஆல் 4 பவர் விண்டோஸ் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்குது. கூடவே எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் வார்வியம்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இது எல்லாமே அப்கிரேடட் ஃபீச்சர்ஸாக இருக்குது பேஸ் வேரியண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது. ஓகே. அது போக சீட்டோடைய அப்போல்சரி கலருமே வந்து மாறி இருக்கு. ஸோ சீட் கலர் நீங்கள் பார்க்கலாம், கிரேயிஷ் ஒரு மாதிரி ஒயிட்டிஷ் கிரே மாதிரி ஒரு கலர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே டெனிம் ஃபேப்ரிக் மெட்டீரியல் மாதிரி தாங்க. நம்ம ஜீன்ஸ் பேண்ட்டோடைய மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அதே மெட்டீரியல் மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப டஃப்பான ஒரு மெட்டீரியல். இது ஈஸியாக காலத்துக்கும் தாங்கும். ரஃப் அண்ட் டஃப்பாக நீங்கள் யூஸ் பண்ணாலுமே நல்லாவே தாங்கும்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. சீட்டோடைய கம்ஃபர்ட்டும் பர்டிகுலர்லி பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. இத்தனை காலமாக நல்லா தான் இருந்திருக்கு, இதுவுமே நல்லா தான் இருக்கும். ஓகே, நல்லாயிருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே 6 ஏர் பேக்ஸுங்கிறது பேஸ் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்ட். அது போக பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பேஸ் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்லாவே இருக்குது இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரை. ரைட்டு, உள்ள உட்காருவோமா? ஓகே. ஸோ இதுதான் டேஷ்போர்டுடைய ஓவரால் வியூ. பார்க்குறதுக்கு எக்ஸ்டர் மாதிரியே இல்லை, ஒரு மாதிரி அப்கிரேட் பண்ண மாதிரி தெரியுது. மெயினான காரணம் இந்த ஸ்டியரிங் வீல், ஃப்ளாட் பாட்டம் டிசைன் ஸ்டியரிங் வீல் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இது ஒரு அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். அது போக பழைய எஸ் வேரியண்ட் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கிறது எனக்கு தெரியல நம்ம வீடியோ. ஸோ எஸ் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இருந்துச்சு. ஆடியோ சிஸ்டம் வந்து முதல்ல கொடுத்தாங்க பட்டன் டைப், அதுக்கப்புறம் டச் ஸ்க்ரீனாக மாற்றினாங்க. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் அதே டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் தான், ஆனால் இதில் ஃபீச்சர்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த இன்டீரியருடைய தீம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் பெட்டராக அப்கிரேட் ஆன மாதிரி தெரியுது. காரணம் இந்த கலர் தீம் தான், நேவி ப்ளூ அண்ட் பேஜ். அந்த கலர் வந்து எனக்கு பர்டிகுலர்லி ரொம்ப பிடிச்சது இந்த கான்செப்ட். உங்களில் எத்தனை பேருக்கு பிடிச்சதுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக நீங்கள் பகிர்ந்துங்க. ஓகே, ரைட். இப்போது வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ இன்னும் கூட சேட்லி ரிமோட் கீ தான், பட்டன் ஸ்டார்ட் இந்த வேரியண்ட்டில் இல்லை. ஆனால் பேஸ் வேரியண்ட்லேருந்து ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் கிடைக்குது, அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஓகே, ஸோ ஸ்டார்ட் செய்வோம். ஆல்ரைட். இன்டீரியர் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சேமாக தான் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பேஸ் வேரியண்ட்டில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது. என்ன ஒரு மாற்றம்னா இந்த HX4 வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் ஹைலைன் சிஸ்டமாக வந்து கொடுக்குறாங்க. அது ப்ராப்பராக உங்களுக்கு டயர் ஒவ்வொரு ப்ரெஷர் என்ன இருக்குன்னு ப்ராப்பராக காட்டும், தனித்தனியாக காட்டும். அது வந்து ஹைலைன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அந்த ஹைலைன் சிஸ்டம் இந்த வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு கிடைக்குது.
அது போக மற்றபடி உங்களுக்கு செட்டிங்ஸில் என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்கோ எல்லாமே இதுலேயும் வந்துடுது. நீங்கள் கலர்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஓகே, கிளஸ்டர் தீம் பி ரெட் வேணுமா? நான் ரெட் வச்சுக்கிறேன். சரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் வருது, நல்லாயிருக்கு. அது போக உங்களுக்கு வந்து டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் ஆட் ஆகுது. ஆக்சுவலி HX3 வேரியண்ட்லேயே டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் கிடைக்குது வித் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா. ஸோ இந்த வேரியண்ட்லேயும் கேமரா இருக்குது. ஆனால் அடாப்டிவ் கைட்லைன்ஸ் இல்லை. ஸ்டீரிங் திருப்புறேன், ஒன்றுமே ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ அடாப்டிவ் கைட்லைன்ஸ் இல்லை, ஃபிக்ஸட் கைட்லைன்ஸ் தான். பட் இருந்தாலும் கிளாரிட்டி நல்லாவே இருக்குது. ஓகே, அது போக இதில் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வந்துடுது. வயர்டாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபோன் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க, DRVM சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அண்டு மற்றபடி உங்களுக்கு 4 ஸ்பீக்கர்ஸ் வருது. பெரிய அளவில் ஓவராக ஃபேன்சியெல்லாம் இல்லை, பட் தேவையான ஃபீச்சர்ஸ் நீட்டாக கொடுத்துருக்கிறது பாராட்டக்கூடிய விஷயம். அது போக மேனுவல் ஏசி தான், சேம் தான். ஆனால் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா C டைப் USB அண்ட் ரெகுலர் USB அப்படின்னு 2 USB ஆட் ஆகிருக்கு. 12 வோல்ட் எல்லா வேரியண்ட்லேயும் ஸ்டாண்டர்ட் தான். ஆனால் இந்த 2 USB ஆட் ஆகியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். C டைப்பும் தனியாக இருக்குது. ஓகே, அது போக கியர் லீவரையும் ப்ளூ பண்ணி வச்சுருக்காங்க. அப்பா, பயங்கர ப்ளூவாக இருக்குது. பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது. பட் ஓகே, நல்லாயிருக்கு. அண்ட் இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ் அண்ட் இந்த வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு ரியர் ஏசி வென்ட்ஸ் கிடச்சிருது. ஸோ சென்டரில் கப் ஹோல்டர்ஸ் எல்லாம் கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. பெரிய அளவில் ஸ்டோரேஜ் வந்து இல்லை, காரணம் ரியர் ஏசி வென்ட்ஸ் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, அது போக இந்த வேரியண்ட்லேயும் உங்களுக்கு சேட்லி கூல்டு க்ளவ் பாக்ஸ் இல்லை, நார்மல் க்ளவ் பாக்ஸ் தான். பட் ஸ்பேஸ் ஓகே. இங்கே ஃபோன் ஸ்டோரேஜ் ட்ரே இருக்குது. இந்த பேனலுடைய டெக்ஸ்சர் வந்து மாற்றிருக்காங்க, மெட்டீரியல் குவாலிட்டி கொஞ்சம் மாறி இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான அப்பீல் தர ட்ரை பண்ணியிருக்காங்க டேஷ்போர்டில். ஓகே, அது போக டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் IRVM இருக்குது. அண்ட் கோ டிரைவர் சைடு மிரர் ஒன்று வந்தாச்சு. அண்ட் இங்கே உங்களுக்கு ப்ளூடூத்துக்கான ஸ்பீக்கர் மைக் ஒன்று வச்சுருக்காங்க. அண்ட் சென்ட்ரலி மவுண்டட் எல்லோ கேபின் பல்ப் லேம்ப் அது வந்துடுது. ஓகே, இதெல்லாம் தான் இந்த வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர் ஹைலைட்ஸ். அண்ட் ஸ்டியரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துடுதுங்க. ஓகே, அதெல்லாம் கேட்கவே வேண்டாம். டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் அப்படின்னு வந்தாலே ஸ்டியரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் பட்டன்ஸ் எல்லாம் வந்துடுது. ஸோ அது வந்து ஓகே. ஸ்டியரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா? ஓ நோ, ஓ மை காட், இல்லை. ஸோ இந்த வேரியண்ட்லேயுமே ஸ்டியரிங் வீல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா ஒன்லி சீட்டை மட்டும்தான், டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அண்ட் ரிக்ளைன் பண்ணிக்கலாம், ஸ்லைட் பண்ணிக்கலாம், அந்த விஷயங்கள் தான். ஓகே, ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு 4 பவர் விண்டோஸ் மட்டும் இல்லை, டிரைவர் விண்டோவுக்கு 1 டச் டவுன் ஃபங்க்ஷனும் வந்துடுது. ஸோ அது வந்து இதுக்கு கீழே இருக்கிற எந்த வேரியண்ட்லேயும் வராது. அப் இல்லை, 1 டச் அப் இல்லை, 1 டச் டவுன் மட்டும் வந்துடுது. அண்ட் எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் வால்யூம்ஸ் உண்டு. 4 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. பாட்டில் ஹோல்டர்ஸ் 1 லிட்டர் நீட்டாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே ப்ளூ உலகம். அண்ட் இங்கே நீங்கள் பார்க்கலாம், ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இப்போ பேஸ் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் ஹெட்லாம்ப் லெவலர் ஸ்க்ரோலர் ஆஸ் யூஷுவல் இங்கே வந்துடுது. ஓகே ரைட், இதுதான் இங்கே இன்டீரியர் ஃபீச்சர்ஸ். நல்லா இருக்குது. எனக்கு இந்த இன்டீரியர் ரொம்ப பிடிச்சது. பர்டிகுலர்லி ஃபீச்சர்ஸும் தேவையான அளவு நல்லா கொடுத்துருக்காங்க. இப்போ பேக் சீட்ஸ் பார்க்கலாமா? ஓகே, நம்ம ஏற்கனவே Hyundai Exter ஃபேஸ் லிஃப்டோடைய பேஸ் வேரியன்ட் பேக் சீட்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இந்த வேரியண்ட்டில் என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி அப்போல்சரியோடைய கலர் மாற்றிருக்காங்க. ஸோ இன்டீரியர் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக ஏரியா, இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமான மாதிரி இருக்குது. அண்ட் மெட்டீரியலும் நல்லாவே இருக்குது. டெனிம் ஃபேப்ரிக் மெட்டீரியல் கிரே கலரில் இருக்கும்போது பெரிய அளவில் அழுக்காகாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இதில் ஆட் ஆகியிருக்கிற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினான விஷயம் ரியர் ஏசி வென்ட்ஸ் ஆட் ஆகியிருக்கு. ஸோ HX4 வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு ப்ராப்பர் 2 ரியர் ஏசி வென்ட்ஸ் வந்து வந்துடுதுங்க. ஓகே, அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா C டைப் USB சார்ஜிங் போர்ட் பேக் சீட்ஸுக்கு தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஓகே, அது போக ரியர் பவர் விண்டோஸும் வந்துடுது. ஸோ இது உண்மையாக தேவையான ஒரு விஷயங்க, சூப்பரான விஷயம். ரியர் பவர் விண்டோஸ் வந்தாச்சு. அண்ட் அது தவிர வேற ஒன்றும் பெருசாக ஆட் ஆன மாதிரி தெரியல. முன்னே இருந்த மாதிரியே நல்ல டீசெண்டான கம்ஃபர்டபுள் பேக் சீட்ஸ் தான். லெக் ரூம் நல்லா இருக்குது, ஹெட் ரூம் தாராளமாக இருக்குது, அகலம் டீசெண்டாக இருக்குது. நடு பேசஞ்சருக்கு ஹெட் ரெஸ்ட் இல்லை, பட் மீதி 2 பேருக்கு ப்ராப்பரான அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஓகே. அண்ட் கூடவே எல்லாருக்கும் ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் வந்தாச்சு. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் இருக்குது. 6 ஏர் பேக்ஸ் சைட் கர்டன் ஏர் பேக்ஸோட சேர்ந்து ஸ்டாண்டர்டாக எல்லா வேரியண்ட்டுக்கும் வந்துருது. ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ABS வித் EBD, ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங். இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவோட வந்துருது. ஸோ அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ரைட், இப்போது வாங்க லக்கேஜ் ஸ்பேஸ் பார்க்கலாமா? ஆல் ரைட், ஃபைனலாக லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் பெட்ரோல் வேர்ஷனுடைய Hyundai Exter பொறுத்தவரை உங்களுக்கு 391 லிட்டர் லக்கேஜ் ஸ்பேஸ் கிடைக்குது. அது எது வரைக்கும்னு கேட்டிங்கன்னா, ரூஃப் வரைக்கும் கணக்கு எடுத்திங்கன்னா 391, பார்சல் ட்ரே வரைக்கும் கணக்கு எடுத்திங்கன்னா ஒரு 310 அந்த ரேஞ்சில் வருங்க. பட் அதுவே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் நல்ல ப்ராப்பராக நல்ல டெப்த் இருக்கிற ஒரு ரெக்டாங்குலர் லக்கேஜ் ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது. இந்த HX4 வேரியண்ட்டில் உங்களுக்கு ப்ராப்பராக பார்சல் ட்ரே ஷெல்ஃபும் கிடச்சிருது. ஸோ அந்த வகையிலையுமே நைஸ் அப்படின்னு சொல்லலாம். மேலும் வேறு என்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூட் லேம்ப் இருக்குதா?
இருக்குதே இல்லை, சாரி இல்லை. ஆனால் ரைட் சைடில் ஒரு பூட் பேக் ஹுக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை தவிர வேறு ஒன்றும் பெரிய ஃபீச்சர்ஸ் இங்கே பூட் ஏரியாவில் இல்லை. ஸ்பேர் வீல் ஸ்டெப்னி என்ன சைஸ்ன்னு பார்ப்போமா? ஏன்னா வந்து இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு 15 இன்ச் வீல்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்பேர் வீல் ஐ ஆம் சாரி 14 இன்ச் ஸ்டெப்னி தான் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு சைஸ் கம்மி. ஸோ டெம்பரரி பர்பஸுக்கு இந்த ஸ்டெப்னி ஓகே. இதே வந்து நீங்கள் சிஎன்ஜி வண்டி எடுத்திங்கன்னா இந்த ஃப்ளோருக்கு அடியில் சிஎன்ஜி டேங்க் வரும். அது கொஞ்சம் ஃப்ளோர் வந்து மேலே வரும். ஆனால் அப்படி சிஎன்ஜி டேங்க் இருந்தாலுமே 230 லிட்டர் வரைக்கும் லக்கேஜ் ஸ்பேஸ் உங்களுக்கு ஆக்சுவலி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டெப்னி வந்து பாடி கடியில் வச்சுருப்பாங்க சிஎன்ஜி எக்ஸ்ட்ரா பொறுத்தவரை. ஓகே. ஆனால் எல்லா வேரியண்ட்லேயுமே எக்ஸ்ட்ரா பொறுத்தவரை 100% ஃப்ளாட் ஃபோல்டிங் ஏரியா சீட்ஸுங்கிறது ஸ்டாண்டர்டாக வருகிறது. ரைட்டு, மடக்கி போட்டாச்சு. ஸோ போட்டோன்னா ஒரு வீடை ஷிஃப்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து தாராளமாக லக்கேஜ் ஸ்பேஸ் கிடைக்கும். ஃப்ளாட்டாக இல்லை, ஃப்ளோரு கொஞ்சம் பெரிய ஒரு ஸ்டெப் இருக்குது. பட் இருந்தாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லக்கேஜ் ஸ்பேஸ் ஏரியாவை. ஓகே, இதுதான் ஓவரால் லக்கேஜ் ஸ்பேஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி. இப்போ வாருங்கள். ஓகே, பிடிக்கிறதுக்கு நீட்டாக ஒரு க்ரவேஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் நல்ல வெயிட்டாக தான் இருக்குது. ஓகே, வாங்க இந்த HX4 வேரியண்ட்டோடைய விலை அண்ட் வேல்யூ பற்றி பேசுவோமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புது ஹியூண்டே எக்ஸ்டர் ஃபேஸ் லிஃப்டோடைய பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி HX4 வேரியண்ட் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேங்க. இப்போ தெரியுதா ஏன் இந்த வேரியண்ட் வந்து பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்கிறேன்னு? காரணம் இதில் 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துருது. டிரைவருக்கு 1 டச் டவுன் விண்டோ வந்துருது. ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் இருக்குது. எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் வார்வியம்ஸ் இருக்குது. LED DRLs இருக்குது. ரியர்லி நல்ல ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் இருக்குது. ஃப்ரண்ட்லி நல்ல கம்ஃபர்ட் இருக்குது. டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, ரியர் AC வென்ட்ஸ், ரியருக்கு C டைப் USB சார்ஜிங் எல்லாமே வந்துருச்சு. இதுக்கு மேலே ஒரு ஃபேமிலிக்கு ஆவரேஜாக என்ன வேணும் அப்படின்னு கேட்குறீங்களா? பெருசாக ஒன்றும் அவசியம் இல்லைங்க. நானாக இருந்தேன்னா இந்த வேரியண்ட் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டில் அடிஷனலாக சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருந்திருக்கலாம். உதாரணத்துக்கு ரூஃப் ரீல்ஸ் ஆட் பண்ணியிருந்திருக்கலாம். கொஞ்சம் வண்டியோடைய லுக் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். எலக்ட்ரிக் சன்ரூஃப் ஆட் பண்ணியிருந்திருக்கலாம். சன்ரூஃப் பிரியர்களுக்கு கொஞ்சம் குஷியாக இருந்திருக்கும். மற்றபடி ஓவரால் ஒரு ஆவரேஜ் ஃபேமிலி அப்படி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட் போதிய அளவில் நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ 9 லட்ச ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ளே இந்த வேரியண்ட் நல்ல வேல்யூ ஃபார் மணிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.